வணக்கம் நண்பா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தாம்சன் டிவி பார்க்க போகிறோம். 24 இன்ச்சு. இது எல்இடி டிவி இது. இது ஹெச்டி ரெடியோட வருது. HDMI, USB எல்லாமே சப்போர்ட்டட் இருக்குது. ஆனால் இது ஆண்ட்ராய்ட் டிவி இல்லை, ஸ்மார்ட் டிவி இல்லை, இது நார்மல் டிவி தான். இந்த டிவி வந்து மேட் இன் இந்தியா, இந்தியாவில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இப்போ இந்த டிவி ஓப்பன் பண்ணி அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். டுவெண்ட்டி 120 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்கிறாங்க. இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா AAA பேட்ரி, ஒரு ரிமோட்டு, ஒரு மேனுவலு, இது இதெல்லாம் தராங்க. இது கூடயே தராங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா, இதில் 10,500 போட்டிருக்குது. ஆனால் அது நான் 7,500 வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டிவி. இதுக்குள்ளே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெளியே எடுத்து பார்க்கலாம். ஒரு கவருக்குள்ளே போட்டு கொடுத்துருக்காங்க. இது கூட ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. டிவி ரிமோட்டு. நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது ரிமோட்டு. பட்டன்லாம் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நிறையா கீஸ் கொடுத்துருக்காங்க ரிமோட்டில். உங்களுக்கு பட்டன்லாம் எல்லாமே சாஃப்ட்டாக தான் இருக்குது. செல்லு போடுறதுக்கு கொடுத்துருக்காங்க. இதிலே செல்லு கொடுத்துருக்காங்க. 2 செல்லு கொடுத்துருக்காங்க. நம்ம செல்லு தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. 2 ஸ்டாண்டு. டேபிள் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அதுபோக இதில் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க ஒன்று இப்போ. அப்புறம் யூசர் மேனுவல் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதிலே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. எப்படி எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி ரிமோட் ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் அந்த யூசர் மேனுவலில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஸ்டாண்டு. அந்த அளவுக்கு குவாலிட்டி எல்லாம் பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. 2 செல்லு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டிக்கர் எல்லாம் பிரிச்சுருங்க. டிவி ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சைடில் இருக்க லேபிள்லாம் பிரிச்சுருங்க டிவியில். இப்போ சைடில் பார்த்தோம்னா நம்மளுக்கு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. பவர் ஆன் பண்ணுறது, வால்யூம் அப் டவுன் பண்ணுறது, சேனல் மாற்றிக்கிறது, மெனு பட்டன் இந்த மாதிரிலாம் பட்டன் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த 2 பின் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பவர் கேபிள் கொடுத்துருக்காங்க. இதில் பின்னாடி பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை எவ்வளோ இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஏவி அவுட்டுன்ற ஒரு போர்ட் இருக்குது. அப்புறம் HDMI 1 போர்ட் இருக்குது. HDMI 2 இருக்குது. டிவி இருக்குது. அப்புறம் இதில் 2 ஏவி 1, ஏவி 2ன்னு 2 ஏவி கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்ம பழைய டிஷ்ஷெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் இயர்ஃபோன் கொடுத்துருக்காங்க. USB 1, USB 2ன்னு 2 USB கொடுத்துருக்காங்க. அதுபோக இதில் ஸ்டாண்டு நம்ம இந்த இடத்துல தான் மவுண்ட் பண்ணணும். 2 பக்கமும்.
கீழ அடியிலேயே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்பீக்கர் குடுத்துருக்காங்க. 2 ஸ்பீக்கர். 5 வாட் ஸ்பீக்கர் 2 குடுத்துருக்காங்க. இப்ப நம்ம இத ஆன் பண்ணி பார்க்கலாம் டிவிய. டிவிய ஆன் பண்ணியாச்சு. தாம்சன் ஃப்ரெண்ட்லின்ட்டு வருது. நம்ம பிக்சர் மோடு, சவுண்ட் மோடுன்ட்டு நெறையா ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க இந்த டிவிலயே. நார்மல் டிவிலயே. இல்ல ஸ்டாண்டர்டு, ஹை, கான்ட்ராஸ்ட் அப்படின்னு நெறையா குடுத்துருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா மாத்திக்கலாம். பிக்சர் மோடு. மூவி பார்க்குறீங்கன்னா மூவி மோடுக்கும். இந்த மாரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி மோட்ஸ் குடுத்துருக்காங்க பிக்சர்ஸ் மோட்ல. நீங்க இப்ப டிஷ் கனெக்ட் பண்றீங்க, இல்ல கேபிள் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க இன்புட் பட்டன பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி நெறையா ஆப்ஷன் கேட்கும். அதில ஏவில கனெக்ட் பண்ணி கனெக்ஷன் குடுத்தீங்கன்னா ஏவி, HDMI குடுத்தீங்கன்னா HDMI குடுத்துக்கலாம். மீடியான்றது வந்துட்டு நம்ம பென் டிரைவ்லாம் யூஸ் பண்றோம் இல்லைங்களா? அந்த பென் டிரைவ் வந்துட்டு மீடியான்னு சொல்லி நம்ம குடுத்துக்கணும். நான் இதில ஆல்ரெடி ஒரு பென் டிரைவ் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அதில நம்ம ஏதோ வீடியோஸ் ப்ளே பண்ணி பார்க்கலாம். வீடியோ ப்ளே பண்ணியாச்சு. ஓரளவுக்கு நல்லா சவுண்டு நல்லா தான் கேட்குது. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த ப்ரைஸ்க்கு இந்த சவுண்ட் குவாலிட்டி நல்லா தான் இருக்கு. நீங்க இதே ஆடியோ சிஸ்டம் எதாவது வச்சிருந்தீங்கன்னா, அதில கூட கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணி கேட்டு பாருங்க. டிவி 7,800 நல்லா இருக்கு டிவி. உங்களுக்கு பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குது. சவுண்ட் ஆப்ஷனும் நெறைய குடுத்துருக்காங்க. ரிமோட் எல்லாமே நல்லா இருக்கு இந்த டிவில. நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். ரூ. 7,500 இந்த டிவி அமேசான்ல கிடைக்குது. Thank you for the watching videos.